ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 4 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்னமுமே டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ டெலகிராம் சேனலில் தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்ட் நம்பர் 4க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஒருவருக்கு சிறப்பையும் செழிப்பையும் தருவது எதுவென வள்ளுவர் உரைக்கிறார் அப்படின்னா அறம். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் பாவாணர். தமியர் பொருள் தருக தனித்தவர். வள்ளுவர் கூற்றின்படி ஈகை என்பது யாருக்கு உதவுவது? 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லாதவர்களுக்கு உதவுவது, அனைவருக்கும் உதவுவது. ஸோ எது கரெக்ட் அப்படின்னா இல்லாதவர்களுக்கு உதவுது, அது மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் 1 மட்டும் சரி. அடுத்தது, தமிழுக்கு கதி என அழைக்கப்படும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள். பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட எது சிறந்ததென வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவளிப்பது. பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 1974. மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் எந்த வருடம் திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் அப்படின்னா 1812. எந்த துன்பத்தை விட வறியவருக்கு எதுவும் வழங்க இயலாத மனத்துன்பம் பெரியது அப்படின்னா சாவு. சாவு என்னும் துன்பத்தை விடன் வரும். விழிகளை மூடியபடியே எழுதும் ஆற்றல் பெற்றவர் திருவிக்க. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. எந்த நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இங்கிலாந்து. அடுத்து பொறுத்துக, பொருள் வச்சு கேட்டிருக்காங்க. புல், பெற்றம், சிவிகை, இயையா. இங்கே ஆப்ஷன் பல்லக்கு, பறவை, இயலாதவர், பசு. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன். புல், பறவை, பெற்றம், பசு, சிவிகை, பல்லக்கு, இயையா, இயலாதவர். மக்களின் பண்புகளை அவர்களின் எதனால் மட்டும் அறிந்து கொள்ள முடியும் என்கிறார் வள்ளுவர் அப்படின்னா அவர்களுடைய செயலால். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னா பரிதிமால் கலைஞர். மனத்தை அடக்க முடியாதவர் துறவக்கூலம் பூணுவது எதை போன்றது அப்படின்னா பசு புழுத்தோலை போர்த்தியது போன்றது. அடுத்து பொறுத்துக, நெல், மூங்கில், கரும்பு, நெட்டி, புளி. இங்கே அதனுடைய அழிவகைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் அடி, குழி, தாள், குலை, கோல். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் ஒன். நெல் தாள், மூங்கில் குலை, கரும்பு குழி, நெட்டிக்கோள், புளியடி. அடுத்தது, பகிர்ந்து உண்ணும் பழக்கமுடையவர்களை எந்த கொடிய நோய் அணுகுவதில்லை அப்படின்னா பசி. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்துமைந்தற்று. இதில் பயந்து வந்துள்ள அணி எடுத்துக்காட்டுவோமே அணி. அடுத்தது, மன்னிப்பு என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னா உருது மொழிச்சொல். உடலோடு உயிர் இணைந்திருப்பதைப் போல வாழ்க்கை நெறியோடு எது இணைந்திருக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? அன்பு இணைந்திருக்க வேண்டும். தாமுடைமை பிரித்தெழுதுனா தாம் கூட்டல் உடைமை. பின்னத்தூர் நாராயணசாமி எந்த நூலுடைய உரையாசிரியர்? நற்றிணை நூலுடைய உரையாசிரியர். ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். திருக்குறள். விடுபட்ட இடத்தை நிரப்புக. இதில் இலக்குவனாரின் தன் வரலாற்று நூல் எது அப்படின்னா என் வாழ்க்கை போர். மீனாட்சி சுந்தரனார் பிறந்த வருடம் 1901. சென்னை அண்ணா சாலையில் உள்ள எது தேவநேய பாவனர் பெயரில் செயல்பட்டு வருகிறது அப்படின்னா நூலகம் தான் செயல்பட்டு வருகிறது. நகையுள்ளும்
பொருள் வந்து விளையாட்டாகவும். பொறுத்துக. திருக்குறள் மரபுரை, மகாமகோபாத்தியாய, தமிழ்மொழி வரலாறு, தமிழ் கற்பிக்கும் முறை. இங்கே ஆப்ஷன் சுந்தரனார், லக்குவனார், ஊவேசா, பாவனர். இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4th ஒன். திருக்குறள் மரபுரை எழுதியது பாவாணர், மகாமகோபாத்தியாய இது வந்து ஊவேசா பெற்ற சிறப்பு பட்டம். தமிழ்மொழி வரலாறு சுந்தரனாருடையது, தமிழ் கற்பிக்கும் முறை லக்குவனாருடையது. அவர் எழுதிய நூல்கள். அடுத்தது, யார் பல்லக்கில் உட்கார்ந்து செல்வதைப் போல் வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களை எளிதாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள் அப்படின்னா அறவழியில் நடப்பவர்கள். சீர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன். அஞ்சறிவாம் எண்ணாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அறவழிக்கு பொருந்தாதவைகள் என வள்ளுவர் குறிப்பிடுவதில் தவறானதை சுட்டுக. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு. ஏன்னா கடுஞ்சொல் வரும், இனிய சொல் வராது, கடுஞ்சொல் வரும், அதனால் அது தப்பு. எதனை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார்? அன்பு. இன்மையுள் இன்மை விருந்தலால் வன்மையுள் வன்மை மடவார்புரை. இதில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. தமிழை தலைக்கச் செய்த செம்மல் மறைமலை அடிகள். பாவாணர் எத்தனைக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார்? 200க்கும் மேற்பட்ட. அடுத்து கூற்று 1. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு கூறியது தேவனைய பாவனர். இந்த கூற்று சரி. அடுத்தது, 16 செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று கூறியவர் கால்டுவெல். இது வந்து தவறு. ஏன்னா இதை கூறியது இதுவும் தேவனைய பாவனருடைய கூற்று தான். அப்போ இதில் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஒன். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. வள்ளுவர் யாரை அடையக்கூடாத பழியை அடைவர் என கூறுகிறார்னா ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். யாருடைய உடலை வெறும் தோளால் மூடிய எலும்பு என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அன்பு இல்லாதவர் உடல். அடுத்த திருக்குறள், தவமறைந்து அள்ளவை செய்தல் டேஷ் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா புதல் மறைந்து. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அறிவு முதிர்ச்சியுடையவர். மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருப்பது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண். இந்த வரியில் இடம்பெற்றுள்ள மரம் எந்த நிலத்தை சார்ந்தது? பாலை நிலம். தேவனைய பாவனருடைய சிறப்பு பெயர்கள் எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்பு? 3 பேர் கொடுத்துருக்காங்க. செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் தேனி, தமிழ் பெருங்காவலர். இதில் ஃபஸ்ட்டும் 3rd கரெக்டு. ஸோ நமக்கு வந்து 2nd ஒன் தப்பு. அதனால் ஆன்சர் 2 மட்டும் தவறு. உலகில் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே கூறியது தேவநேய பாவனர். பாவனர் எத்தனை சிறப்பு பெயர்களை கொண்டிருந்தார் அப்படின்னா 174. படிற்றொழுக்கம் அப்படின்னா மறைந்த ஒழுக்கம். பாவனர் கோட்டம் அவர் தம் முழு உருவச்சிலை அமைந்துள்ள இடம் வந்து எங்கே அப்படின்னா முரம்பு. நவத்வீபம் அது வந்து எங்கே உள்ள ஊர் அப்படின்னா வங்காளத்தில் உள்ள ஊர். 8 பிரித்து எழுதுனா 8 ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் 50க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.